ஐயா செல்வம், நீ நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டோம். நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு ஐயா, வீணா போச்சு ஐயா, வீணா. கொன்னுட்டீங்களே, அநியாயமா என் பையனை கொன்னுட்டீங்களே. எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டானே, அவனை நெருப்புல வேக வச்சு கொன்னுட்டீங்களேடா பாவீங்களா. போடாதயா, மாலை போடாத. பணத்தை கட்டி படிக்க அனுப்புன பிள்ளைக்கு பட்டத்தை கொடுத்து அனுப்புவீங்கன்னு நினைச்சேன். பாடியை கட்டி அனுப்பிட்டீங்களேடா, பாடியை கட்டி அனுப்பிட்டீங்களே. பணம் பணம்னு பயம் காட்டியே என் புள்ளைய கொண்டுட்டீங்க. எங்க எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க பாவீங்களா. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்கடா, நாசமா போயிடுவீங்க. நிறுத்துமா, யார பத்தி என்ன பேசுறீங்க? டேய் பேசட்டும், பேசட்டும். பெத்த மனசுடா, பெத்த மனசு வேதனையில பேசுது. அவங்க பேசினா தான் மனசாரும். பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா செல்வம் உங்களுக்கு மட்டும் பிள்ளை இல்லை, எனக்கும் புள்ள மாதிரி தான். என் காலேஜில் படிக்கிற எல்லாருமே எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான், எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான். பையன் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்னால பணம் கட்ட முடியலன்னு சொல்லியிருந்தா, நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேனா? செல்வம், எனக்கு பணமாடா முக்கியம், உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க தாடா முக்கியம். அத புரிஞ்சுக்காம போயிட்டே. டேய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்கடா. ஐயா, ஐயா செல்லமே. அப்படி விட ஐயா, ஒத்த புள்ளையா, ஒத்த புள்ள. உங்களுக்கு நான் இருக்கேன், நான் இருக்கேன். வாங்க, வாங்க, வாங்க. ராஜா. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குயா கையெழுத்தெல்லாம் கேக்குறீங்க? உன் பையன் காலேஜ் டொனேஷன் கட்ட முடியாம சாகல, காதல் தோல்வேல சேர்த்து இருக்கான்னு இதுல எழுதி இருக்கோம். 2 பேரும் கையெழுத்து போடுங்க. என்னய்யா அநியாயமா சொல்றீங்க? எது அநியாயம்? உன் புள்ள செஞ்சதுதான் அநியாயம். இந்த பரதேசி ட்ரெயின்ல பஸ்ல வந்து சாக கூடாது. எதுக்கு எங்க காலேஜ்ல வந்து சாகணும்? போடு கையெழுத்த. மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா! கேவலம் 10,000 ரூபாய் பணத்துக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டின லாபநாசமாக்கிட்டு போயிருக்காடி உன் புள்ள. அந்த 20 லட்சம் ரூபாய உன்னால கொடுக்க முடியுமாடி? பெருசா என்னமா புள்ளா போயிட்டான்னு ஒப்பாரி வைக்கிற.